பேர் என்ன? பெரியக்கா. பெரியக்காவா? பெரியக்கா. இங்க என்ன பண்றீங்க? ஏன் ஒன்னும் வருபடாங்க ஒன்னும் பாடுபானே இல்ல, அதனால வருபடாது. சோறுபடா என்ன வயசு? அவளுக்கு முடியாம இருதய கோளாறு மாதிரி இருக்குது. பொண்ணுக்கா? ஆமா. இருதய கோளாறா? என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 72 வயசுக்கு மேல இருக்கு. ஏன் யாருமே பாக்கலையா உங்களை? பார்த்து நீங்க ஒவ்வொருத்தையா ஓடி போய் கேட்டப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் பாட்டிக்கிட்டு வாங்க, பாட்டிய ஓரம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ரொம்ப செத்து பழத்து 1 மாசமா காசை வந்து படுத்துக்காங்க. பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? இருதய கோளாறு. இருதய கோளாறு. நீங்க இது பண்ணிதான் எல்லாரையும் பாத்துக்கிறீங்க? ஆமா. அந்த கொள்ளைகிட்ட கொடுத்தா அது முடியாதோட இருக்குது தண்ணி. ரொம்ப கஷ்டம் தண்ணி. என்ன பண்ணது தண்ணி? மனசு நிம்மதி இருக்கா? நிம்மதி இருந்தா ஏன் தண்ணி இப்படி ஐயா வாசல்ல வந்து பிச்சை எடுத்தது கெடுக்கிறேன். சாப்பிடுறீங்களா? எங்க ஒரு நேரம் தான் சாப்பிடுது. நான் கடை காலு பசில அடிபட்டுட்டேன். காலு ஏற முடியாது. அந்த பகுதி நடுக்குது உடம்பு. அதான் தண்ணி என்னாலும் தெரியல. அடிச்சுக்கிட்டு தான் தண்ணி. டீ வாங்கினேன்னா அந்த கழு பாதி டீல பாதி தான் அப்படி போகுது சமயம். நடக்கிறது சாப்பிடுறதும் கிடையாது. சாப்பிடுறது எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாள் தர்மம் எடுத்து எவ்வளவு கிடைக்கும்? என்னமோ ஒரு 50 கிடைக்கும். தமிழ் இல்லாம முருகன் வாசல்ல எல்லாம் பண்றாங்க. சொல்லக்கூடாது தமிழ். அதான் உங்களை பார்த்து நீங்க ஒவ்வொருத்தரே கேட்டுருந்தீங்க. அவங்க வேற சொன்னாங்க கஷ்டப்படுறாங்கன்னு. சரி, அதான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ண. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஒரு மகன் தான் நினைச்சுக்கோங்க. சரியா? மகன் தான் நினைச்சுக்கோங்க. உங்க பொண்ணு வாங்கினேன். தர்மம் வாங்கின காசா? ஆமா தண்ணி வாங்கினேன். 2 பேருக்கு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் கஷ்டம் வரதான் செய்யும். எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இந்த வயசுலயும் நீங்க தர்மம் எடுத்தனாலும் உங்க பொண்ணையும் நீங்க பாத்துக்கிறீங்க பாருங்க. பேத்தியெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க பாருங்க. இந்த மனசுக்கே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சரியா? சரி, நீங்க அழாதீங்க. சரி, இதெல்லாம் பணம் இருக்கு. சரியா? நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. பொண்ணுக்கு என்ன வேணுமோ நீங்க ஹாஸ்பிட்டல் பாருங்க. நான் என் நம்பர் தரேன். உங்களுக்கு மாசம் மாசம் நீங்க இப்படி ஒவ்வொருத்தட்டே ஓடி போய் இந்த வயசுல இவர் கை கால்லாம் நடுக்கத்துல இவ்வளவு கஷ்டப்பட வேணாம். மாசம் மாசம் உங்களுக்கு நான் உதவி பண்றேன். போன் மட்டும் பண்ணுங்க. பணத்தை உள்ள வச்சுக்கோங்க. சரியா? எதுக்கும் கவலைப்படக்கூடாது. கஷ்டங்கள் கவலைகள் இந்த கோயில் வாசல்ல விட்டுருங்க. சரியா? இதோட உங்களுக்கு தீர்ந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க. என் நம்பர் தரேன். உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் உங்க பேத்தியோ யாரோ வந்தோடனே உங்க பையன் அந்த யார்கிட்டயா தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி என் நம்பருக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க. ஒரு மாசம் மாசம் நான் மளிகை ஜாமான்ல இருந்து உதவி பண்றேன். உதவி பண்ணா நான் நினைப்பேன் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மனசு சந்தோஷமா இருக்கா? மனசு சந்தோஷமா இருக்கணும் தானே சாமி. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சாமி. நல்லா இருக்கும். இளநீ குடிக்கிறீங்களா? இளநீ வாங்கிட்டு இருங்க. முருகன் துணை எடுத்தான் சாமி. இந்த சேரடி கருப்பு துணை இருப்பாரு. முருகன் துணை இருப்பாரு. நல்லா இருக்கணும் முருகா. தாகத்தோட இருக்க கூடாது. அதுக்குதான் நான் பிடிச்சுக்கிறேன். நடுங்குது. கைய நடுக்கம் கொடுக்கும். தாகத்தோட இருந்து இப்படி ஓடுறீங்களே கை எந்திருக்கு. பார்த்துக்கோங்க. மனுஷனோட வாழ்க்கை இவ்வளவுதான். என்ன கஷ்டம் வந்தாலும் பிள்ளைய பாக்குறதுக்காக ஒவ்வொருத்தையும் போய் அவ்வளவு தாகத்தோட கையேந்திட்டு இருக்காங்க. சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம் சாமி. நல்லா இருக்கணும் சாமி. நல்லா பணையா இருந்து நல்லா உங்களுக்கு போன் பண்ணுங்க. உங்களுக்கு தேடி உதவி வந்து செய்யும். போயிட்டு வாங்க. நீ தங்கம் வேற எதுவும் வேணுமா? என்ன போதும் சாமி. நிம்மதியாதான். உன் மனசு நிம்மதியா இருக்குல்ல? நிம்மதி முருகா. இப்படி கொடுத்தீங்கன்னா நான் கையேண்டி வாங்கிக்கிறேன். சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, நான் தர்மமா தரல, மகனா தரேன். சரி சாமி. சரி சாமி. இனிமே அது என்கிட்ட. சரி. நல்லா இருக்கும் சாமி.